தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க பாஜக முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என்றும் விமர்சனம். திமுக அரசின் செயல்பாடுகளால் மக்கள் மிகவும் அதிருப்தியடைந்துள்ளனர். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் நினைப்பதை உணர முடிகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. திமுகவின் எதிரி யார் என்றுதான் மற்ற கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திமுக நிலையாக செயல்பட்டு வருகிறது என அமைச்சர் கோவி செழியன் பேச்சு. நீட் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்த மாணவி தர்ஷினி தூக்கிட்டு தற்கொலை. மாணவி தற்கொலை சம்பவம் தொடர்பாக கிளாம்பாக்கம் போலீசார் விசாரணை. நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பச்சை பொய் சொல்லிய திமுகவிற்கு தொடரும் நீட் மரணங்கள் உறுத்தவில்லையா? 19 மாணவர்களின் உயிருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லப்போகும் பதில் என்ன என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் இன்னும் கட்டாய பாடம் ஆக்கப்படவில்லை என ராமதாஸ் விமர்சனம். தமிழை பற்றி பெருமை பேசுவதில் என்ன பயன் என்றும் கேள்வி. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுப்பதற்கான கட்டண உயர்வு மே 1ஆம் தேதி முதல் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வசூலிக்கப்படும் கட்டணம் 23 ரூபாயாக உயர்த்தி ஆர்பிஐ அறிவிப்பு. உரிமை கோரல்கள் என நீதிமன்றத்தை எக்ஸ் நிறுவனம் தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறது. எக்ஸ் நிறுவனம் மீது மத்திய அரசு குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட்டுகள் 16 பேர் சுட்டுக் கொலை. நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் 2 பாதுகாப்பு படையினர் காயம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 53 விழுக்காடாக உள்ள அகவிலைப்படி இனி 55 விழுக்காடாக உயரும் என அறிவிப்பு. பிரதமர் மோடி ஒரு புத்திசாலி என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சு. இந்தியாவிடம் நியாயமாக இருக்க விரும்புகிறோம் என்றும் அறிவிப்பு. மியான்மர் நாட்டில் நேற்று நிகழ்ந்த 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியது. உயிர்பலி மேலும் அதிகரிக்கும் என அச்சம்.